நீங்க கூட்டிட்டு வாங்க, எங்க வீட்டு பொம்பளை எல்லாம் கூட்டிட்டு வரோம், உங்க வீட்டு பொம்பளை எல்லாம் நீங்க கூட்டிட்டு வாங்க வந்து சும்மா நபுத்தகி, பிறகு நாம் இறைஞ்சுவோம் அல்லாஹ்விடத்துல. ரெண்டு பேருமா சேர்ந்து செய்வோம் அல்லாஹ்விடத்துல இறைஞ்சி நபி அல்லாஹி அலல் காலிபீன், பொய்யர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படட்டும் கேட்பேன். வேற ஒண்ணு வேணாம், நீ தான் தெரிகிற, நான் அதான் தெரிகிற, பாப்பா இதை வந்து பிரார்த்தனை செய்வோம். எப்படி பிரார்த்தனை செய்வோம்? யா அல்லாஹ், இந்த கொள்கையை யார் பொய் சொல்லுகிறார்களோ அவர்கள் மீது உன்னுடைய சாபத்தை இறக்கும் ரெண்டு சேர்ந்து கேட்போம். யாரையும் குறிப்பிட்டு கேட்க வேணாம், யாரு மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குன்னு பார்ப்போமா? இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூப்பிடுறான். அவங்க வரல. அவங்க காலத்தில் வாழ்ந்தவர்கள் என்ன செய்யல, யார் இந்த கொள்கைக்கு அன்னைக்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தார்களோ அவங்க இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு வரல. இவர் சொல்றது ஏன்னு கேட்டா, அந்த அவங்களுடைய இதுல உள்ள உண்மை வந்து மதகுருமார்களுக்கு தெரியும். மக்களுக்கு வேண்டாம் தெரியாம இருக்கலாம், மதகுருமார்களுக்கு வந்து இல்ல இது மதம் இல்ல, அது வேதங்களை படிக்கிறாங்க இல்லையா, அதுல இருக்கத்தானே செய்யணும். அவரே வந்து பரலோக ராஜ்யத்தில் வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லிட்டாரு, அவர் ஒரு கடவுள் தான் வணங்கணும் தான் சொன்னார். அது அவங்களுக்கு தெரிஞ்ச காரணத்தினால இதுல போனா நம்ம எல்லாம் மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வரவில்லை. இந்த அறிவுரை வந்து திருமலை குர்ஆன்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சவால், இந்த சவால் அன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை. இது ஒரு மேட்ரு. அதுக்கடுத்து எல்லாம் என்ன செய்யறாங்க கேட்டா, அந்த மக்களோட சேர்ந்து ஒரு காம்பரமைஸ், அவங்களுக்கு நமக்குள்ள ஒரு காம்பரமைஸ், அதுக்கு ஒரு அறைகூறு கொடுக்கலாம். ஒரு நபியை நீங்கள் சொல்லுங்கள், யா அஹ்லல் கிதாப், வேதமுடைய மக்களே, தஆலவ் வாருங்கள், இலா கலிமத்தின் சவாயின் பைனனா வ பைனக்கும், எங்களுக்கும் உங்களுக்கும் பொதுவான ஒரு கொள்கைக்கு வாருங்கள். எங்களுக்கும் ஒரு பொதுவான கொள்கை, உங்களுக்கும் ஒரு பொதுவான கொள்கை இருக்கு. என்ன பொதுவான கொள்கை? அல்லாஹ் நஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. இதுல பொதுவா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்று விடுவாங்க. இதுல ஒன்று விடுவோம், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்பதிலையும், வலா நுஷ்ரிக பிஹி ஷைஆ, அவனுக்கு எதையும் இணை கற்பிக்க கூடாது என்பதிலையும், வலா யத்தகுனா பாவன் அர்பாப மின் தூனில்லாஹ், நம்மில் ஒருவர் மற்றவரை கடவுளாக ஆக்கிவிடக் கூடாது என்ற விஷயத்திலையும் நாம் எல்லாம் ஒன்று போடுவோம் வாருங்கள் என்று அந்த மக்களுக்கு அழைப்பு கொடுங்கள். பையன் தவல்லவ், அவர்கள் புறக்கணிப்பார்களே ஆனால் சொக்கூலு சுகதேபியான நாம் முஸ்லிமும், நாங்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்போம் என்று டிக்ளேர் பண்ணிருங்க அப்படின்னு அந்த மக்களோட நடந்த வாதத்தையும் அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து இதெல்லாம் என்னன்னு கேட்டா, அந்த அன்றைக்கு வாழ்ந்த கிறிஸ்தவ மக்களுக்கு வந்து இறைவன் எடுத்து வைத்த வாதங்கள். அவர் கடவுள் நீங்க சொல்லக்கூடாது, இறைவனுடைய குமாரன் நீங்க சொல்லக்கூடாது, நீங்க சொல்லக்கூடாது, அவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் அப்படின்ட்டாங்க. இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் மிம்பர்ல ஏறி மக்கள் எல்லாம் கூடி இருக்கும்போது மேடையின் மீது ஏறி நின்று ஒரு தடவை சொன்னாங்க, மக்கள்கிட்ட எல்லாம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? லா துத்ரூனி கமா அக்ரத்தின் நசாரா ஈஸா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை, இயேசுநாதரை, ஈசா நபியை கிறிஸ்தவ சமுதாய மக்கள் எல்லை மீறி புகழ்ந்தது போல என்னை நீங்கள் எல்லை மீறி புகழ்ந்து விடாதீர்கள். என்னை வந்து நீங்க அந்த மாதிரி புகழ்ந்துடக்கூடாது. இன்னமான அபுதுகு, நான் நிச்சயமாக அவனுடைய அடிமைதான், நான் அல்லாஹ்வுடைய மகன், என்னை வந்து அல்லாஹ்வுடைய மகன் நீங்க சொல்லிடாதீங்க. அந்த மக்களுடைய அதே தப்பு வந்து நாம் செய்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. இன்னமான அபுதுகு, நான் அல்லாஹ்வுடைய அடிமைதான். ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, என்னை பற்றி சொல்வதாக இருந்தால் என்ன நீங்க சொல்லிக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லுங்க. அதை தாண்டி என்னை அல்லாஹ் என்று சொல்லியோ அல்லாஹ்வுடைய குமார் என்று சொல்லியோ அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய வேறு ரிலேஷன்ஷிப் சொல்லியோ என்னை நீங்க அழைக்க கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து விட்டார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப திருமலை குர்ஆனுடைய சான்று பிரகாரம், திருமலை குர்ஆனுடைய ஆதாரத்தின் பிரகாரம் ஈசா நபி அவர்கள் அல்லாஹ்வுக்கு மகன் கிடையாது, அல்லாஹ்வுக்கு அவர் கடவுள் தன்மை பெற்றவரும் கிடையாது. அதே நேரத்தில் அவர் அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் நல்ல மனிதரே, சரியான மார்க்கத்தை அந்த மக்களுக்கு போதித்தவரே அப்படிங்கிறது இஸ்லாம் வந்து அந்த மக்களுக்கு எடுத்து வைத்த வாதம். இந்த வாதத்திற்கெல்லாம் இன்றைக்கு நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய பைபிளை நீங்க எடுத்து பார்த்தால் கூட இதற்கெல்லாம் சான்று இருக்கிறது. என்ன சான்று இருக்குன்னு கேட்டா, இதை நம்ம நூலாக எழுதிருக்கிறோம், உங்களுக்கு தகவலுக்காக சொல்லணும். என்ன சொல்றோம் கேட்டா, ஈசா நபியை கடவுளுடைய மகன் என்று சொல்வதற்கு என்ன காரணம் அவங்க பாத்தீங்கன்னு சொன்னா, முக்கியமான காரணம் தந்தை இல்லாமல் பிறந்தார். அது முக்கியமான காரணம். தந்தை இல்லாமல் ஒருவர் பிறந்திருக்கும் பொழுது அவரை தந்தை ஒரு ஆள் வேணும்ல, தகப்பன் இல்லாமல் பிறந்திருக்கிறாரு, எல்லாரும் தகப்பனுக்கு பிறந்துட்டு வரோம், அதிசயமா ஒருத்தர் பிறக்கிறாரு, அப்ப யாரையாவது தந்தைன்னு சொல்லணும்ல. அப்படிங்கிற நேரத்துலதான் அவரை கடவுளுடைய குமாரர், கடவுளை தந்தை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்தாந்தத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இந்த இயேசுவை வந்து கடவுளும் குமாரன் சொன்னதாகவும் அந்த வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது.
அந்த வேதங்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க வேதங்கள் என்ன இருக்குன்னு கேட்டா ஈசா நபி வந்து குமாரன் மகன் என்று சொன்னதாக ஒரு சொல்லை என்ன செய்யுது இடம்பெறவும் செய்கிறது. அந்த சொல்லை அமைத்துக் கொண்டு கர்த்தரே வந்து இயேசுநாதரை வந்து குமாரன் சொல்லித்தானே இருக்கிறாரு. அப்படி வேதத்தில் காணப்படதானே செய்யுது. அதனால நாங்க மகன் சொன்னால் என்ன தப்பு அப்படிங்கிறது முதலாவது அவங்க எடுத்து வைக்கலாம். அப்படி எடுத்து வைப்பாங்கன்னு சொன்னா அதுல நம்ம அதே பைபிளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா யாக்கூபு நபி இருக்கிறாங்கல்ல, யாக்கூபு நபி யூசுப் நபியுடைய தகப்பனார். அந்த யாக்கூபு நபியை வந்து இஸ்ரேல்னு சொல்லுவாங்க. இஸ்ரேல்ங்கிறது அவருக்கு ஒரு பேரு. என்னுடைய மகன் என்ற அந்த வார்த்தையை வந்து அதே பைபிள்ல யாருக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க கேட்டா இஸ்ரவேலுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. எப்படி பயன்படுத்தி இருக்குன்னு கேட்டா இஸ்ரவேல் என் குமாரன் என் சேஷ்ட புத்திரன் என்று கர்த்தர் சொன்னார். யாத்திராகமம் என்கிற ஒரு அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமம் என்ற பகுதியில் 4வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா இஸ்ரவேலுக்கார யாக்கூபு அவருடைய மகன் தான் இருக்கு. அப்ப என் மகன் என்று ஈசா நபிக்கு சொன்னதுனால அவர் மகனாயிருவார்னு சொன்னா யாரு மகனாவனு? யாக்கூபு நபி கடவுளுடைய மகன், 2 மகன். இப்ப கடவுளுடைய மூத்த மகன் யாரு? யாக்கூபு நபி. 2வது என்ன முதல் அவர் தான் மூத்தவர் இருக்கான, இதற்கு பிந்திதான ஒரு வழித்தோன்றல தான் அவர் வர்றாரு அப்படின்னு சொல்லி காட்டணும். அதே மாதிரி வந்து இன்னும் சொல்ல போனா வேற யாருன்னு கேட்டா சாலமோன் இருக்கிறார்ல, சுலைமான் நபி. சுலைமான் நபியை பற்றி பைபிள் பேசும்பொழுது 1ஆம் நாளாகமம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் 22வது அத்தியாயம் 10வது வசனத்தில் சொல்லுதுன்னு கேட்டா அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். அவன் தான் சாலமோன். சாலமோனை பற்றி சுலைமானை பேசிக்கொண்டு வரும்பொழுது அந்த வசனம் வருகிறது, அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான், நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன் என்று கர்த்தர் கூறினார். கர்த்தர் என்ன கூறுறாருன்னு கேட்டா அவன் எனக்கு புள்ள, நான் அவனுக்கு அப்பேன் அப்படின்னு யார் சொன்னாதான்? கர்த்தர் கடவுளை சொல்லியிருக்கிறார். அப்படி பாத்தீங்கன்னா அல்லாவுக்கு இன்னொரு பிள்ளை யாரு? இப்ப கர்த்தருக்கு இன்னொரு மகன் யாருன்னு கேட்டா சுலைமான், சாலமோன். சாலமோன்கிறவரு அவரு மகனாகிறாரு. அப்ப இஸ்ரவேல் ஒரு மகன், சாலமோன் ஒரு மகன். இதெல்லாம் அவங்களுடைய பழைய ஏற்பாட்டில் உள்ள விஷயம் தான். சாலமோனுடைய தகப்பனார் இருக்கார தாவீது ராஜா. நம்ம தாவீது ராஜா டேவிட்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த தாவீது ராஜாவை நோக்கி கர்த்தர் என்ன சொல்றாருன்னு கேட்டா நீ என் குமாரன், இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன், நீதான் என் மகன், நான் இன்னைக்கு உன்னை பெற்றெடுத்திருக்கிறேன். ஜனிப்பிக்கிறேன்னு பெற்றெடுக்கிறது அந்த வடமொழி சொல்லுது, அதுதான் அவர் போட்டிருக்கிறாங்க. அப்ப நீ என் குமாரன், நான் இன்று உன்னை ஜனிப்பித்தேன் என்று சங்கீதம், ஜபூரதான் சங்கீதம் பண்ணவங்க. சங்கீதத்தில் 2வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் இப்படி இருக்கிறது. தாவீது ராஜாவை பார்த்து யார் பேசுறது? கர்த்தர் பேசுறாரு. எப்படி பேசுறாரு? நீங்க மகன், நீங்க மகன், நான் இன்னைக்கு உன்னை பெற்றெடுத்திருக்கிறேன். அப்ப என்ன மகன்ற வார்த்தை வந்து அந்த காலத்துல அடிமைக்கு சொல்லக்கூடிய சொல்ல இருந்துட்டு இந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டதுன்னு விளங்கு. இவருக்கு மட்டும் விளையில இது தந்தை இல்லாம பிறந்ததுக்கு சொன்னதாக விளங்கிட்டாங்க, தப்பா விளங்கிட்டாங்க. இந்த மகன்ற வார்த்தை வந்து அரபு மொழியில இப்படி சொல்ற பழக்கம் இல்ல, தமிழ் மொழியில கூட இப்படி ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்? பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம்ம எல்லோருக்கும் தந்தை இறைவன் படிக்கலாம். பிள்ளைக்கு தந்தை ஒருத்தர் இருப்பான், நம்ம எல்லாருக்கும் தந்தை யாரு? இறைவன்கிறான்ல. தந்தை என்ன அர்த்தத்தில் தந்தைங்களா? அவங்க பிறந்தோம் இல்லை, தமிழ்ல சொல்றான், என்ன அர்த்தத்தில் சொல்றான்? ஒரு சின்ன பாட்டில் வருகிறது இப்படி, பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் படிக்கிறான். நம்ம எல்லோருக்கும் தந்தை இறைவன், அது எப்படி இறைவன்? அவனுக்கு பிறந்தோம், அவனுடைய உண்மை உருவான், அது அர்த்தம். அப்படி அர்த்தம் இல்ல, படைச்ச எஜமான் அர்த்தம். எஜமான் என்ற அர்த்தத்தில் இவங்க தந்தை பயன்படுத்தப்படும் எல்லா லாங்குவேஜ்லையும். அதை வந்து அது கரெக்டா புரிஞ்சுக்கிறாங்க பண்ணிட்டாங்கன்னு கேட்டா அதை நேரடியா ஈசா நபிக்கு மட்டும் சொல்லும்போது அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. கோளாறு அங்கதான் வருது. அதனாலதான் இஸ்ரவேலை அல்லாஹ் வந்து குமாரன் சொல்லியிருக்கலாம், உனக்கு தகப்பன் நான் தான் இருக்கிறான். தாவீது ராஜாவுக்கு அது மாதிரி சொல்லியிருக்கிறான், சாலமோனுக்கு சொல்லியிருக்கிறான். அது மாதிரி சாமுவேல் சம்பி நம்ம சொல்லுவோம், சம்பீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவோம், அவர் சாமுவேல். இந்த சாமுவேல்ங்கிறவரை பற்றி சொல்லும் பொழுது என்ன இருக்குன்னு கேட்டா நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான், நான் அவனுக்கு தகப்பனாயிருப்பேன், அவன் எனக்கு மகனாயிருப்பான். அவன் தான் யாருன்னு கேட்டா 2ஆம் சாமுவேல் அதிகாரம், 2ஆம் சாமுவேல்ங்கிற டாபிக்ல 7வது அதிகாரத்துல 14வது வசனத்துல அது மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி தாவீது ராஜாவுக்கு நான் தகப்பனா இருக்குங்கிறதுல அது சங்கீதத்தில் இருக்கிற மாதிரி 1ஆம் நாளாகமத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். யாருக்கு? தாவீதுக்கு. அவனுக்கு தான் முன்னாடி தாவீதை பற்றி பேசி வரும். தாவூது நபிக்கு நான் அவனுக்கு பிதாவா இருக்கிறேன்,
அவன் எனக்கு குமாரனா இருப்பான் அப்படின்னு அதுலயும் சொல்லப்படுகிறது. இதுல என்ன இவ்வளவு பேர் கடவுளுக்கு பிள்ளையாச்சு. தாவீது, சாமுவேலு, யாக்கோபு, இஸ்ரவேலு, சாலமோனு, ஈசா நபி, இவ்வளவு தெரியுங்களா? இல்ல, நம்ம எல்லாருமே அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்கு. எப்படி இருக்கு? நான் சொன்ன நம்ம எல்லோருக்கும் தந்தை இறைவன் அந்த கருத்துப்படம் இருக்கிறது. நீங்கள் மக்களே, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள். தேவன்கிற கருத்தை தான் அந்த தந்தைங்கிற வார்த்தைக்கு சொல்லப்படுது. நீங்க எல்லாரும் யாரு? எல்லாம் ஈசா நபி எப்படி அல்லாஹ்வுக்கு பிள்ளையோ அதே மாதிரி நீங்க எல்லாரும் அல்லாஹ்வுக்கு பிள்ளை என்ற ஒரு கருத்து உபாகமம் என்ற அதிகாரத்தில் 14வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறத பார்க்கிறோம். இப்ப இதுல என்ன விஷயம் கேட்டா, கடவுள் ஈசா நபிய குமாரன் சொன்ன அந்த வாசகத்தை வைத்துக் கொண்டுதான் அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தை அவங்க நம்புவாங்க இல்லையா? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத வைத்துக் கொண்டு அவங்க இயேசுநாதர மகன் சொல்வார்களே, ஆனால் அதை அவங்க ஆய்வு பண்ணணும். அவங்க வேதத்தில் என்ன விஷயம் உண்மைகளை கண்டுபிடிக்கலாம். ஆய்வு பண்ணி பார்த்தார்களே, ஆனால் இந்த சொல்லு அந்த தந்தைங்கிற அர்த்தத்தில் யூஸ் பண்ணப்படவே இல்லை. கடவுள் எஜமான் என்ற அர்த்தத்தில் தான் யூஸ் பண்ணப்படுது. அதனாலதான் எல்லாருக்கும் சொல்லப்படும். தந்தையோட பிறக்கிறாங்களே, தந்தையின் மூலம் பிறக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி சங்கீதம் 68 எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவரமா இருக்கிறார். கர்த்தர் யாருன்னு கேட்டா, யாரெல்லாம் திக்கற்று இருக்கிறாங்களோ எல்லாத்துக்கும் தகப்பன் அவர் தான். யாரு திக்கற்றவர்கள் அனாதை இருக்கிறாங்களோ, அனாதை பிள்ளைகளுக்கு தகப்பன் யாருன்னு கேட்டா யாரு? கர்த்தரு. அப்ப அனாத பிள்ளைகளுக்கு கூட அல்லாவுடைய மகனாயிருவாங்களா? வணங்க முடியுமா? அதுக்காக வேண்டி அனாத பிள்ளைகள் அனாதையா வாங்க உங்களுக்கு தேடிக்கிட்டு இருக்கிறேன் அல்லாவுடைய பிள்ளை கூட முடியுமா? அதுக்கு என்ன அர்த்தம்? தகப்பன் நிலையிலிருந்து நான் உன்னை கவனிக்க இருக்கோம். நீ அனாதைன்னு கவலைப்படாதப்பா, அனாதைக்கு தகப்பன் தானே இல்ல. அந்த இடத்துல நான் உனக்கு சோறு போடுறேன், நான் உனக்கு உதவியா இருக்கிறேன். இந்த மீனிங் தான் அதை கொடுக்கணுமே தவிர அந்த கடவுள் அம்சம் தான் அவருக்கு வந்துருச்சுன்னு கொடுக்கணுமா? இப்படி புரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி மற்ற இதெல்லாம் பழைய ஏற்பாடுகள், புதிய ஏற்பாட்டில் இந்த கருத்து இருக்கிறது. சொன்னதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் உள்ள விஷயம். புதிய ஏற்பாட்டில் மற்ற எடுத்து பார்த்தீங்கன்னா 6வது அதிகாரத்தில் 14-15 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய தப்புகளை நீங்கள் மன்னித்தால், மனுஷனுடைய தப்புகளை நீங்கள் மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். இயேசுநாதர் மக்கள்கிட்ட சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னு கேட்டா, மனிதர்கள் செய்யற தப்பு நீங்க மன்னிச்சீங்கன்னா உங்க தகப்பனார் இருக்காரு, அவர் உங்களை மன்னிப்பாரு. உங்க தகப்பனார் யாரு? அல்ல, கடவுளை சொல்றாரு. உங்களுக்கு தகப்பனார் யாரு? பரமபிதா. உங்கள் பரமபிதா உங்களை பிதாண்டு தகப்பன் தானே, உங்களுடைய பிதா உங்களை என்ன செய்வாரு? மன்னிப்பாரு. பிதாண்ட என்ன அர்த்தம்? அப்ப இயேசுநாதர் தானே எல்லாருக்கும் பிதாண்டு போயிட்டாரு. எனக்கு மட்டும் ஒரு பிதா இல்லப்பா, உனக்கும் பிதாண்டாரு. உங்க எல்லாருக்கும் அவர் தான் பிதா. நீங்கள் மனிதர்களை தப்ப மன்னிப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிதா இருக்க வேற, இந்த பிதா உங்களை மன்னிப்பாருங்கிறார். இந்த பிதாவுக்கு ரப்புன்னு அர்த்தம், எதமான அர்த்தம், நம்மளை படைச்சி காட்டுறவன் அர்த்தம். அந்த சொல்ல தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனால வர்ற வினை என்று பார்க்கிறோம். அதே மாதிரி மத்தேயுடைய 5வது அதிகாரத்தில் 9வது வசனம் என்ன இருக்கிறது கேட்டா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். சமாதானம் செய்கிறார்கள் பாக்கியசாலிகள். அவங்க தேவனுக்கு பிள்ளைங்க. தேவனா கடவுள், கர்த்தர் அல்ல. அவங்க தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி மத்தேயுல இப்படி இருக்கிறது. அதே மத்தேயுல 5:45 என்ன இருக்குது கேட்டா, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். சில அறிவுரைகள்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இப்படிலாம் நீங்க நடந்துகிட்டீங்க என்று சொன்னா, பரலோகத்தில் இருக்கிறார், அரசியல் இருக்கிறாரு இறைவன், இந்த பிதா, அவருக்கு நீங்க சரியான பிள்ளைகளா இருப்பீங்க. நீங்கள் ஒழுங்கா நடந்து கொண்டீர்களேயானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு நீங்கள் புத்திரராக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இது அதே மத்திய 7வது அதிகாரம் 11வது வசனம் என்ன இருக்குன்னா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா, பரலோகத்தில் மறுமையில் அங்க இருக்கிற அரசுல அந்த பரமபிதா தமிழத்தில் வேண்டிக் கொண்டவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரலோகத்தில் இருக்கிற யாரா? நமக்கெல்லாம் பிதாவா, நம்ம எல்லாருக்கும் தகப்பனா அப்படின்னு அவர் சொன்னாராம். அப்படின்னு மற்றவர்கள் இருக்கு. புதிய ஏற்பாடு